சார், நான் சைன் கோலியாடலேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் ராமு. அந்த தமிழன் டிவியில் நிறைய உங்கள் ப்ரோக்ராம் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எந்த ஜாபர்தீன்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜாபர்தீன்கிறவர் 18 வருஷமா என் கூட ரொம்ப உயிர் நண்பரை பழகினாரு. பழகிட்டு கடைசியில் என்னன்னாரு, 5000 10,000 5000 10,000 இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு உடனே கொடுத்துருவாரு, வாங்குவாரு, உடனே கொடுத்துக்கிட்டே வந்தாரு. லாஸ்ட் டயத்தில் வந்துட்டு என் மகளுக்கு ஊரில் கல்யாணம் வச்சிருக்கிறேன். கல்யாணம் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. 2 இடத்துல கேட்டேன். ராம உடனே பணம் தாங்கன்னு சொன்னாரு. அவன் வீட்டில் இருந்த நகையெல்லாம் அடை வச்சுவிட்டு 4,65,000 கொடுத்தேன் சார். அதுல தலைமுறை ஆயிட்டார். போன் பண்ண போனே எடுக்க மாட்டாரு. அது நீங்க கேட்டு ஏதாச்சும் இதுக்கு 2 விஷயம் இருக்கிறது. முதலாவது அவருக்கு தீர்வு ஒன்று வேணும், ரெண்டாவது அவர் சொன்னதுக்கு பதில் ஒன்று வேணும். பதிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் செய்கிற குற்றங்கள் பாவங்கள் இருக்குல்ல, அது 2 வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது. ஒன்று இறைவனுக்கு செய்கிற பாவம், இன்னொன்று மனிதனுக்கு செய்கிற பாவம். இறைவனுக்கு செய்கிற பாவம், ஒருத்தன் தொழுகைன்னு எங்கள் இஸ்லாத்தில் ஒரு கடமை இருக்கு. ஒரு முஸ்லீம் தொழுவலன்னு வைங்க, அவன் மனுஷனுக்கு ஏதாவது பாவம் செஞ்சவனா? இல்ல, இறைவனுக்கு பாவம் செய்யறான். தொழுகை நடத்தவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய கட்டளை மீறி இருக்கிறான், கடவுளுக்கு பாவம் செய்யறான். நோன்பு ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு முஸ்லீமா இருந்து நோன்பு வைக்கல, இவன் செய்த பாவம் இறைவனுக்கு செய்த பாவம். அது போ. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் ஏமாத்தி கடன் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், அல்லது மோசடி பண்றான், அல்லது கலப்படம் செய்யறான், அல்லது அவதூறு சொல்றான், பழியத்துக்கு போடுறான். இப்படி மனிதர்களுக்கு எதிராக செய்யறான் பாருங்க, இதுவும் இஸ்லாத்துல பாவம். ஒரு பெண் மீது அவதூறு சொல்றான்னு வைங்க, அது பாவம். இந்த இவர் ஏமாத்திரமா ஒரு ஏமாத்திரான்னு வைங்க, இது பாவம். இந்த 2 பாவத்தில் இஸ்லாம் எதை பெரிய பாவம் என்று சொல்லுதுன்னு சொன்னா, மனிதனுக்கு செய்கிற பாவம் பெருசு. இறைவனுக்கு செய்கிற பாவத்தை இறைவன் நாடினால் மன்னிப்பான். மனிதனுக்கு செய்கிற பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்காத வரை இறைவன் மன்னிக்க மாட்டான். இஸ்லாத்தின் கொள்கை, இஸ்லாமிய கொள்கை பிரகாரம். இப்ப நான் உங்க பணத்தை மோசடி பண்ணிட்டேன்னு வைங்க, எங்களுக்கு மறுமை என்று ஒரு வழக்கை நாங்கள் நம்புறோம். உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லா மனிதர்களையும் கடவுள் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை நடத்தி சொர்க்கம் நரகம்னு தீர்ப்பளிப்பார். அப்படி தீர்ப்பளிக்கக்கூடிய நாளில் நீங்கள் சொன்ன அந்த நபர் எழுப்பப்படுவாரையானால் உங்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக கடவுள் என்ன செய்வாரு? இவன் என்ன நன்மை செஞ்சிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமல் நீ மனிதனுக்கு பாவம் செய்திருக்கிறாய் என்று அவர் கடுமையான தண்டனத்தை கொடுப்பார். நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு செய்த துரோகத்தை நீங்கள் மன்னித்தவருக்கு நீங்க அதை கருணை காட்டவில்லை என்று சொன்னால் கடவுள் மன்னிக்க மாட்டாரு. கொலை செய்யறது, ஏமாத்துறது, ஃப்ராட் பண்றது, இது எல்லாம் பங்காளி துரோகம் செய்யறது, இது எல்லாமே எதுல வருதுன்னு கேட்டா மனிதனுக்கு செய்யற துரோகத்துல வருது. அதே மாதிரி பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது, தாயை துன்புறுத்துறது, இதுகெல்லாம் மனிதனுக்கு செய்யற பாவத்தில் வருகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த மனிதன் செய்யற பாவத்தில் சின்ன பாவம்னு சொல்லி கடனை சொல்லலாம். ஏன்னா கடன்கிற நம்ம ஏமாத்தல, தர்றாதான் சொல்லி வாங்குறோம், வாங்கி நம்ம கொடுக்கலன்னு வைங்க. இதுக்கு என்ன தண்டனை இஸ்லாத்துல தெரியுமா? கடனை கொடுத்து நான் உங்களுடைய கடனை திருப்பி செலுத்தாமல் நான் செத்து போய்விட்டால் கடவுள் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாரு? நான் ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பேன்ல, அவர் எழுந்து முறையிடுவார், கடவுளே இவர் என்கிட்ட இவ்வளவு ரூபா கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. அப்ப கடவுள் என்கிட்ட என்ன கேட்பாரு? நீ கடன் வாங்கின, அவர் தெரியும், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கேட்பார். ஆமாண்ட உடனே அப்ப இங்க காசு பண்ணலாம் செல்லாது, இங்க திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது, உன்னுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அவர்கிட்ட நான் கொடுத்துறேன். யாருக்கு? யார் எனக்கு கடன் தந்தாரோ, என்னுடைய தொழுகை நோன்பு இதுக்குன்னு ஒரு நன்மை வச்சிருப்பார்ல, ஒரு மார்க், இந்த மார்க்கெல்லாம் அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டு என்னை நரகத்தில் கடவுள் அனுப்பிடுவாங்க. கடனுக்கு கடன்கிறது விரும்பி அவரை மனப்பூர்வமா வாங்குறது, கொடுக்க முடியாம போயிடுறது, மோசடிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஏமாத்துறது. இப்ப கடனுக்கே இந்த மாதிரியான ஒரு நிலை என்று சொன்னால், நீங்க சொன்னபடி நகை அடமானம் வச்சு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திறாரு என்று சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம். அது நான் ஏற்கனவே சொன்னபடி இஸ்லாம்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு அவன் செய்யறதெல்லாம் இஸ்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் இருக்கிற மாதிரி முஸ்லீம் இருக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால், இப்ப இங்க இஸ்லாம் வளர்ந்துச்சுல, அதுக்கு முக்கியமான ஒரு காரணத்தை நீங்க விளங்கிக்கிறீங்க. இப்ப நபிகள் நாயகத்தின் பயிற்சி பெற்ற தோழர்கள் இந்தியா உலகம் பூரா போறாங்க. நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அவங்களுடைய தோழர்கள் உலகம் பூரா போறாங்க. அவங்க உலகம் பூரா போற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, மலையாளத்துக்கு வந்தாங்க, உலகம் பூரா எல்லா பகுதிக்கும் வந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த அரபு முஸ்லீம்களுக்கு, முந்தைய முஸ்லீம்களுக்கு தமிழ் தெரியாது. கேரளாவுக்கு போன அரபி முஸ்லீம்களுக்கு மலையாளம் தெரியாது. அவர்கள் வியாபாரிகளாகத்தான் அங்க வர்றாங்க. எல்லாருமே, எல்லா முஸ்லீம்களும் வியாபாரிகளாக அந்த வியாபாரத்தில் அவர்கள் காட்டிய நேர்மை, அந்த ஒழுக்கம்,
வியாபாரம்னா இப்படித்தான், யாரை சேவையா செய்வது, வியாபாரத்தில் எடுத்த நற்பெயர், இந்த செயலால் ஈர்க்கப்பட்டு தான் எங்க அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்துக்கு போனாங்க. அப்ப அது வியாபாரத்தில் நேர்மை என்பதுதான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அப்படியான ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருத்தவங்களை ஏமாத்திருக்கான்னு சொன்னா அவன் இஸ்லாத்துக்கு பெரிய துரோகம் செய்திருக்கிறான். அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு அவன் என்னதான் முஸ்லீம் சொல்லிக் கொண்டாலும் அவன் தொழுக நோன்புகளை நிறைவேற்றினாலும் அந்த நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கிடைக்காது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. மனிதர்களுக்கு செய்யற பாவத்திலிருந்து ரொம்ப பயந்து கொள்ள வேண்டும், ஒதுங்கி நிற்க வேண்டும். கடவுளே மன்னிச்சுன்னு கேட்டுப்படலாம். ஒரு மனிதனை ஏமாத்திட்டு அவன் செத்து போயிட்டானா எப்படி மன்னிப்பு கேட்பீங்க? நான் ஒரு ஆளை ஏமாத்திட்டு அவன் எனக்கு செத்து போயிட்டான்னு வைங்க, மன்னிக்க ஆளே இருக்க மாட்டான். அப்ப நான் மாட்டிக்கிறேன், அவ்வளவுதான். நான் மறுமை வாழ்க்கையை நம்பி நாங்கள் முஸ்லிம்கள் வாழ வேண்டும், அங்க கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம்ங்கிற அச்சத்தை தான் இஸ்லாம் மனித குலத்துக்கு முக்கிய செய்தியாக சொல்கிறது. அந்த வகையில் அவர் செஞ்ச தப்புங்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் கண்ணீர் விடுறார் ஏமாத்தப்பட்டு. நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலோட விவரத்தோட எழுதி அந்த சம்பந்தப்பட்டவர் யார் என்பதையும் அட்ரஸ் விவரம் போட்டு தொடர்பு முகவரி போன் நம்பர் இதற்கு மேலால் குறிப்பிட்டு எங்க இங்க கிளையில நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல இவங்கள்ட்ட கொடுத்தீர்களே, ஆனால் நாங்க தஞ்சாவூர்ல வச்சு அவரை விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்து இஸ்லாத்தின் பெயரை கெடுத்தவர்களை எப்படி விசாரிப்போமோ அந்த மாதிரி எங்கள் ஜமாத்துகளில் வைத்து முடியுமானால் உங்களுக்கு சார்பாக அவருக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை, காவல்துறை வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்க நான் ஒத்துழைப்பு பார்ப்போம். நாங்க எங்க ஆள் பக்கம் நிக்கவே மாட்டோம், நியாயத்தின் பக்கம் நிற்போம். சரியா? நீங்க இப்ப எழுதி கொடுங்க, அவர்கிட்ட நியாயம் பெற்று தருவதற்கு எங்களால் ஆன எல்லா முயற்சியும் நாங்க செய்வோம். உங்களுக்கு உறுதுணையா நிற்போம். அதான் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம்.